எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3:1. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே ஒரு சிலவற்றை கவனித்து பார்க்க சொன்னார். அதில் ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பறவைகள் அப்படியே பறக்குது. விசேஷமா நம்ம பகுதியில் அடிக்கடி பார்க்கக்கூடியது ஒன்று காகம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், காகங்களை கவனித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள் என்றால் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். சின்ன கிளாஸில் லுக் அட் த போர்டுமாங்க அடிக்கடி டீச்சர்ஸ். ஒரு சில இடங்களில் திருப்பி 2 தரம் சொன்னால் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படிம்பாங்க. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால் கவனித்து பார் என்று சொன்னால் அதில் எனக்கு ஒரு சத்தியம் இருக்கிறது. காகங்களை நாம் அற்பமாய் பார்ப்போம், ஆனால் அந்த காகங்களுக்கும் கவனம் கொடுத்து கர்த்தர் வேதாகமத்திலே அதனுடைய கேரக்டர் எழுதி வச்சிருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக அற்பமாய் எண்ணப்படுகிற ஜீவ ஜந்துக்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. எறும்புகளை கவனித்து பாருங்கள், குளிமுசல்களை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஏன் கவனித்து பார்க்கணும்? காலையில் எழும்பின உடனே இந்த காகம், ஆகாயத்து பட்சிகள் எல்லாம் சந்தோஷமா சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்கிறது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிடுறது, இங்க லஞ்ச் எங்க சாப்பிடுறது, நைட் டின்னர் எங்க சாப்பிடுறது, ஒண்ணுக்குமே நிச்சயாது தெரியாது. அக்கௌண்ட்ல பணம் கிடையாது, குடோன்ல தானியம் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அக்கௌண்ட்ல பணம் கிடையாது, குடோன்ல தானியம் கிடையாது. ஆனாலும் அது காலையிலே மகிழ்ச்சியோடு சத்தம் போடுது. அது போடுற சத்தத்தில் முழிக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கும், அந்த சத்தத்துக்கு காதை அடைச்சிக்கிட்டு உட்கார்றவங்களும் இருக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் வேதம் என்ன சொல்கிறது? இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு உண்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்லுகிறார்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நான் எங்கேயாவது ஒரு காக்கா சாப்பாடு இல்லாம செத்து போனதை நான் பார்க்கல. நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கரண்ட்ல அடிபட்டு எரிஞ்சிருக்கும், செத்துருக்கும். யாராவது வேட்டையாடி செத்துருக்கும். ஆனால் சாப்பாடு இல்லாம செத்ததை நம்ம பார்த்தது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த காகங்களை போஷிக்கிற கர்த்தர், இந்த ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், அவைகள் ஒவ்வொன்றையும் அவர் பிழைப்பூட்டுகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் பாக்கியவான்கள் பட்டியல் இருக்கிறது. அந்த பாக்கியவான்கள் பட்டியலிலே ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எனக்கு ரொம்ப நாள் அதனுடைய அர்த்தம் தெரியாது. அதன் பிறகு ஒரு தேவனுடைய மனுஷன் எழுதின புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது, சாக் பண்ணல புத்தகத்தில் அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு எடுத்துடுங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற ஒரு பொக்கிஷம் அவன் தர்மம் வாங்குகிற தர்ம சட்டி, ஒரு பிச்சை பாத்திரம். இந்த பிச்சை பாத்திரம் தான் அவனுடைய சொத்து. அவன் என்ன பண்றான், அந்த பிச்சை பாத்திரத்தை போய் ஒவ்வொரு வீடா போய் அம்மா ஐயா சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி இந்த பிச்சை பாத்திரத்தில் வாங்கி கொண்டு வர்றான். கொண்டு வந்து அவன் அன்றைக்கு சாப்பிட்டு விட்டு அந்த பிச்சை பாத்திரத்தில் நல்லா கழுவி கவுத்தி வச்சிருந்தான். அவனுடைய ஆகாரம் முடிந்து விட்டது, நிம்மதியாய் தூங்குகிறான். அடுத்த நாளும் அதே போல அந்த பிச்சை பாத்திரத்தை தூக்குறான். இன்னைக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியாட்டாலும் நம்பிக்கையோட அந்த பாத்திரத்தை தூக்குறான். தூக்கிட்டு நம்பிக்கையோட உலகத்துக்குள் செல்றான். அவன் போனபடியே அன்றைக்கும் ஆகாரம் கிடைக்கிறது. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வண்ணமாகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தினமும் காலையில் தேவ சமூகத்தில் போய் 2 கையும் அப்படியே மேலே ஏந்திர வேண்டியது. ஏந்திட்டு ஆகாயத்து பட்சிகளை குறைவில்லாமல் போஷிக்கிற பரலோக பிதாவே, இன்றைக்கு என்னை நீர் போஷிக்க வல்லவர். அல்லேலூயா. இது எத்தனை நாள் போய் நிக்கணும்? எத்தனை நாள் போய் நிக்கணும்? அன்னைக்குள்ள கிருபை அன்னைக்கோடு முடிந்து விட்டது. அன்னைக்கு கொடுத்த தானம் அன்னையோட முடிஞ்சு விட்டு ராத்திரியோட பாத்திரத்தை கழுவி கவுத்தி வச்சாச்சு. அப்ப அடுத்த நாள் நான் போஷிக்கப்படணும்னா அடுத்த நாள் காலையில போய் பரலோக தேவனிடத்துல கையை ஏந்தணும். அல்லேலூயா. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகாயத்து பட்சிகள் யாரையும் நம்பி போகல. படைத்தவர் எங்களை போஷிக்க வல்லவர். அப்படி என்றால் இனிமே காகத்தை பார்க்கும்போது, புறாவை பார்க்கும்போது, கிளியை பார்க்கும்போது, மைனாவை பார்க்கும்போது எனக்கு என்ன எண்ணம் வரணும்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன எண்ணம் வேணும்? சும்மா தைரியமே சொல்லுங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் ஆண்டவர் வைக்கணும் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவருடைய சமூகத்தில் போய் உட்கார நாள் வரையும் என்னை போஷிக்க வல்லவர். அல்லேலூயா. என்னை உடுத்துவிக்க வல்லவர். அல்லேலூயா. அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது உன் சந்ததி கடற்கரை மணலத்தை போலவும் அப்புறம் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் இருக்கும். நீங்க வா ஆபிரகாம், வா, வெளியே வந்து எண்ணிப்பாரு, எத்தனை நட்சத்திரம் சொல்லி பாரு. 1 2 3 4. ஆடாடா, இதுக்குள்ள இன்னொன்று வந்துட்ட. எண்ணி பாருங்க. நீங்க எண்ணி இந்த வரிசையில் போகும்போது இங்க ஒன்று பளிச்சுன்னு ஒன்று தெரியும். ஒருத்தனும் எண்ணி இன்னைக்கு வரை யாரும் சொல்லலை. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் சொல்லலை இந்த ஸ்பேஸில் இவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் நல்ல மே மாதம் புழுக்க காலத்தில் வீட்டுக்குள்ள படுக்காம வெளியே கட்டில் போட்டு படுத்து அப்படி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரியா? யார் இருக்கா? ஆபிரகாம் இருக்காப்புல, சாராள் இருக்கிறாப்புல. ஆனா இவன் கண்ணு அவ்வளவு மேல பார்க்குது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், என் சந்ததி இவ்வளவு பெரியதா இருக்கும். ஆனா அவனுக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? அவனுக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? ஒரு பிள்ளை இல்லைங்க, ஒரு பிள்ளை இல்லை. ஆனா அவன் பார்க்கும் போதெல்லாம் சொன்னவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் இந்த அளவு இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வர
நாடு இஸ்ரவேல் நாட உலகமே கண்டு பயப்படுதுங்க. தாவீதின் கொடி இன்னைக்கு வரை பறந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததியில் வந்தவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் விதமாய் சொல்கிறது, இவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆவியானவர் எபிரேயராக்கியர் மூலமாய் இவ்விதமாய் எழுதி வச்சிருக்கிறாரு. நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்படி என்றால் நம்ம அவரை கவனித்து பார்க்கணும். அவரை கவனித்து பார்க்கணும், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். வேதம் சொல்கிறது, இந்த அப்போஸ்தலரும் தேவனால் எனக்காக அனுப்பப்பட்டவர், இப்பொழுது அவர் எனக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், இவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். ஏன் கவனித்து பார்க்கணும்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க சொன்னார. எதுக்கு கவனித்து பார்க்க சொன்னார்? அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், ஆகையால் அவை வாழ்நாள் முழுவதும் கவலை இல்லாமல் சந்தோஷமாய் பறந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மிகப்பெரிய கடல், ஒரு சின்ன சாளை மீன், அது உயிரோடு இருக்க சாளை மீன். அந்த சாளை மீனை பார்த்து கடல் சொன்னதான், மீனே மீனே, சிறு மீனே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ வாழ்நாள் முழுவதும் சுவாசித்து சாப்பிடுவதற்கு என் தண்ணி ஒரு கால் என்ன செய்யாது, வற்றாது. அல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அதை பார்க்கும்போது உனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரணும், இதுக்கு குடோன் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஆனாலும் கவலை இல்லாம சந்தோஷப்படுது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு காகமாவது ஒரு குருவியாவது பட்டினியா கிடந்து சாகல. இதை பிழைப்பூட்டுகிற தேவன் என்னை பிழைப்பூட்ட மாட்டாரா? அதே மாதிரி ஆவியானவர் எபிரேயராக்கிய மூலமாய் இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதர சகோதரிகளே. முதல்ல நீங்களும் நானும் யாரு நமக்கு தெரியும். நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு தேவ மனுஷன் இவ்விதமாய் சொன்னார், இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, நான் ஆராதிக்கிறவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது. நல்லா கவனிக்கீங்களா? நீங்க வாசிக்கும் போது இந்த புத்தகத்தில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, நான் ஆராதிக்கிறவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று கவனித்து வாசியுங்கள் என்று அந்த தேவ மனுஷன் சொல்லி கொடுத்தார். அதிலிருந்து நான் அப்படி வாசிக்க கற்றுக்கொண்டேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதுக்கு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதர சகோதரிகளை, சகோதரி சேர்த்திடுறேன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டதினால் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அது என்ன அழைப்பு? இந்த உலகத்தினுடைய அழைப்பு அல்ல, பரலோகத்தினுடைய அழைப்பு. அந்த பரலோக தேவன் ஒரு அழைப்பு கொடுத்தார், என்னை பின்பற்றி வா. எதுக்கு? நீ வாழ்ந்திருப்பதற்கு, நீ வாழ்ந்திருப்பதற்கு. நீ பின்பற்றி வா. நீ வாழ்ந்திருக்கணும், இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கணும், அதன் பிறகு என் கூட நீ இருக்கணும். அதுக்குத்தான் இந்த பரம அழைப்புக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் இருக்கிற இன்னொரு வேர்டு சொல்லியிருக்கு, பரிசுத்த
சகோதரரே. அல்லேலூயா. பரிசுத்த சகோதரி. எப்படி பார்க்க பாருங்க வார்த்தை. என் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார்? என் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? கொரிந்தி திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, உங்கள சிலர் இப்படி இருந்தீர்கள். எப்படி இருந்தீர்கள்? உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருந்தீர்கள். அப்படியே இருந்தீர்கள். பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு நீங்க இருந்தீர்கள். ஆனால் உங்களை அழைத்தவர் உங்களை கழுவினார், உங்களை சுத்தப்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். வாசியுங்கள். யோவான் 15:3. நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படிதான் இருந்தீங்க. ஆனா இப்போ ஒரு 3.5 வருஷம் என் கூட இருக்கிறீங்கல்ல. என் வார்த்தை உங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. இந்த சீஷர்கள் எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்கள், எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்கள். ஆனால் இந்த குறைவுள்ள சீஷர்கள் இயேசுவினால் அழைக்கப்பட்டு இயேசுவோடு உட்கார கற்றுக்கொண்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்பொழுது என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் சிறுவனா இருக்கும் பொழுது ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவரே, இருந்து இருந்து இந்த வீட்டில் போய் ஏன் பிறக்க வச்சிருக்கிறீங்க? இந்த எதிர்த்த வீட்டில் என்னைய பிறக்க வச்சிருந்தா அது நல்ல பலசர கடை. நினைச்ச நேரம் நான் முட்டாய் எடுத்து சாப்பிடுவேன். இங்கே ஒரு முட்டாய் வாங்குறதுக்கு 2 பைசா 1 பைசாவுக்கு இங்கிட்ட கெஞ்ச வேண்டியிருக்க. எதுக்கு ஆண்டவரை இந்த வீட்டில் போய் பிறக்க வச்சிங்க அப்படின்னு யோசிப்பேன். அதனால் இந்த வீட்டு வேண்டாம், அந்த வீட்டுக்கு போக முடியுமா? திருட வந்துட்டானா அடிச்சு கொண்டு விடுவாங்க. இந்த வீட்டில் தான் இருக்கணும். அடுத்து யோசிப்பேன், எங்கள் வீட்டில் நான் 5வது ஆம்பளை. 5வது ஆம்பளை பஞ்சா பரத்துவான் அப்படின்னு சொல்லி என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. கடவுளை படைச்சுதான் படைச்சுது, ஒரு 4வது ஆளாக படைச்சிருக்கலாம்ல. தரித்திரம் உள்ளவனை ஏன் ஆண்டவரை படைச்சிரு? இப்படிலாம் யோசிப்பேன். என்னடா இது உலகம்? ஒருத்தனா வசதியா இருக்கான், ஒருத்தனா குடிசையில கிடக்கான், ஒருத்தனை உழைக்கவே மாட்டுக்கான், 3 நேரம் சாப்பிடுறான், ஒருத்தன் பகல் புள்ள உழைச்சாலும் பிள்ளைகள் பட்டினியா கிடக்கு. இமிட்டு கொண்டு இருக்கும்போது யோசிப்பேன். யோசித்து என்ன ஆகுது? அந்த வீட்டில் தான் இருக்கணும், அந்த வார்த்தை தான் கேட்கணும். எங்கே போகிறது? தப்பியா போக முடியும்? தப்பியா போக முடியும்? போக முடியாத. சொல்லுவாங்க கிராமத்தில், ஓனம் எதுவரை போவோம், வேலை வரை தான் போவோம், அதுக்கு எங்கிட்ட போக முடியும்? யோசித்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு நாள் VBSல ஒரு அக்கா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிலுவை பாடுகளை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். சொன்னாங்க, இத்தனை பாடுகளும் உனக்காகத்தான், இத்தனை பாடுகளும் உனக்காகத்தான். எதுக்கு தெரியுமா? உனக்கு வாழ்வு கொடுக்கிறது, நீ நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் அவரு இத்தனை பாடுபட்டு கடைசியில பிதாவே உடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தார். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க, நீனும் அவற்றை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்பியா? அவர் உன்னை கடைசி வரை நடத்துவார்.
அவர் நடத்துவார். எனக்கு வேற ஒன்றும் தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாதுங்க. ஒன்னே ஒன்று, கண்ணை மூடுன, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பைபிள் ரொம்ப பிரியமாயிற்று. இன்னைக்கு இந்த வீடை பற்றி யோசிக்க மனசு வரல. அப்படியே நாளாய் அப்படி நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. சாட்சி சொன்னால் அதுவே 3 மணி நேரம் போயிடும். அதனால விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். ஆனால் அவரை ருசிக்க ஒரு உண்மை கர்த்தர் புரிய வச்சார். இந்த உலகத்தில் என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியாவிட்டாலும் பரமபிதா எனக்கு இருக்கிறார். அதனால தான் உங்க மத்தியில் இங்கே நிற்க. அதனால தான் உங்க மத்தியில் இங்கே நிற்க. 63 வயசுல, 8 வயசுலேருந்து 63 வயசுக்குள்ள இல்லை இங்கே நிற்க மாட்டேன். எங்கே கிடப்பனோ எனக்கு தெரியாது. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவரை கவனித்து பாருங்கள். எதுக்கு? அவர் உங்களை பிழைப்பூட்டுவார். நம்ம இப்ப கவனிச்சு பார்க்க போறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொல்றேன். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொரோனாவை கண்டு எவ்வளவு பயந்தோம். கொரோனா அதை தொடாத இதை தொடாத, அங்க போனா இங்க போனா உடனே கையை கழுவு, உடனே மூக்க மூடு, வாய மூடு. எதுக்கு? அந்த கொரோனா டப்புன்னு கொண்டு விடும். அதை விட பயங்கரமானது இந்த பாவம். இதுக்கு ஒரு பவர் இருக்குங்க, ஒரு பவர் இருக்கு. எந்த மனுஷனையும் வாழ விடாது. அது என்ன செய்யும்? இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா வேதம் அழகா சொல்லுகிறது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமக்கு வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக ஒரு காரியம் சொல்லுகிறது. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். எனக்கு மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இவருக்கு பிரதான ஆசாரியன் என்ற பெயரை தரித்தது யார்? இயேசுவுக்கு பிரதான ஆசாரியர் பெயரை தரித்தது யார்? எபிரேயர் 5:10. எபிரேயர் 5:10. மெல்கிசேதேக்கின் முறையின்படி வாசிங்க. ஒருத்தர் பாப்பா வாசிமா, தைரியமா வாசி. மெல்கி 5, எபிரேயர் 5:10. பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த குட்டி பிள்ளைகள்லாம் வாசிக்கணும், சரியா? ஒரு வயதான அம்மா கஷ்டப்பட்டு வாசிக்காங்க. உங்களை என்கரேஜ் பண்றோம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். எடுத்துட்டாங்க, அப்பவுமே எடுத்துட்டாங்க, ஆனால் வாசிக்க யோசிக்காங்க. தைரியமா வாசிங்க. பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இயேசுவே தம்மை தாமே பிரதான ஆசாரியர் என்று உயர்த்தவில்லை. தேவனே அவரை நமக்காக பிரதான ஆசாரியாக நாமம் தரிக்கப்பட்டு நியமித்தார். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன?
தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தேவ சமூகத்திலே பலி செலுத்தி தேவனுடைய இரக்கத்திற்காய் காத்திருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர் இந்த பிரதான ஆசாரியர். இப்பொழுது தேவனாலே பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறாரே இயேசு, இவர் என்ன பலி செலுத்தினார்? எந்த ஆட்டை பிடிச்சு பலி செலுத்தினார்? இவருக்கு பிரதான ஆசாரியர் என்கிற பெயர் சூட்டப்பட்டது எந்த ஆட்டை பிடித்து பலி செலுத்தினார்? யோவான் தன்னுடைய ஊழிய காலத்தில் இயேசுவை பார்த்த பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரதான ஆசாரியர் இந்த உலகத்திற்கு ஆட்டுக்குட்டியாய், தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே இந்த ஆட்டுக்குட்டி ஒரே தரம் பலியிடப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டி ஒரே தரம் பலியிடப்பட்டு மீண்டும் தேவனாலே உயிர்த்தெழுந்தது. இன்றைக்கு அவர் பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து மாறாத பிரதான ஆசாரியராய், மகா பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக அவர் வீற்றிருக்கிறார். வேதம் விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கடைசி வசனம் 25 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம்மை நீதிமான்களாக்கப்படும்படி எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரதான ஆசாரியர் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே வேதம் அழகாக சொல்கிறது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எதற்காக? எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக. அப்புறம் அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? என்னை நீதிமானாக்கும்படி, என்னோடு கூட இருக்கும்படி, உலகத்தில் பிரகாசிக்கும்படி என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு எழுதும்போது இவ்விதமா எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுப்பி அவரை மகிமைப்படுத்தினார். முதல் நூற்றாண்டு காலத்திலே எல்லா பிரசங்கிமாருடைய ஊழியமும் ஒன்னே ஒண்ணுதான். என்ன காரியம் தெரியுமா? இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு என்னோடு இருக்க உயிரோடு எழும்பினார், இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆகையால் தான் பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே பிறவி சப்பானியாய் இருந்த அந்த மனுஷனை எழுந்து நடக்க பண்ணின பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்திற்கு முன்பாக வேறு எந்த நாமமும் நிற்க முடியாது. இந்த உலகத்துல எல்லா கல்லறையும் மூடி இருக்கு, எல்லா கல்லறையும் மூடி இருக்கு. ஒரு முறை ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் இருக்கிறவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், என்னோட வயசு குறை தான்.
அது ஒரு டெய்லரிங் கடை. அங்கே ஒரு கடையில் ஒரு படம் வச்சுருந்தார். அதில் என்ன படம் வச்சுருந்தாருன்னா, ஜீசஸுடைய படம், புத்தருடைய படம், காந்தியுடைய படம், 3 ஒரே ஃப்ரேமில் மாட்டி வச்சிருந்துச்சு. இப்போ அவன்கிட்ட கேட்டேன், என்கிட்ட ஒரு வித்தியாசமான படம் வச்சிருக்கிய என்ன அப்படின்னு. என்னென்ன அப்படின்னா, அம்மா நீ ஒரு கிறிஸ்தவன் தானே, இந்த படத்தினுடைய அர்த்தம் உனக்கு தெரியாதோ, என்னென்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னா. அந்த புத்தர் நல்ல காரியத்தை தான் போதிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவர் செத்தாரு, அவருடைய கல்லறை நம்மகிட்ட இருக்கு. அந்த ஒரு ஆள் இருக்காரு காந்தி, கன்னே எடுக்காம விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அவரும் நல்ல மனுஷன்தான், அவரும் செத்தாரு, அவர் கல்லறை இருக்கு. இங்க ஒரு படம் வச்சிருக்க, இந்த படம் ஜீசஸ் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஜீசஸுடைய படம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா இவர் கல்ற மூடி இருக்கா திறந்திருக்கா? மூடி இருக்கா திறந்திருக்கா? திறந்திருக்கு. அங்க ஜீசஸுடைய சரீரம் இருக்கா? அப்ப என்னடே இந்த 3 ஒண்ணா வச்சிருக்க, இந்த 3க்கு 1 ஈக்குவல் ஆயிருமா? அவன் சொன்னா எங்க சபை போதகர் வந்தாரு, என் கடையிலே பிரேயர் பண்ணியிருக்காரு, அவரே சொல்லாம போயிட்டாரு, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா. அவரு சொல்லாம போனார்னா அது உண்மையாயிருமா? எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறோம்? எப்படி அறிந்திருக்கிறோம்? எப்படி அறிந்திருக்கிறோம்? நான் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து மொத்தமா சாப்பிடுவோம். அதில் 3 பேர் ஹிந்துஸ், ஆனால் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போல தான் உட்காந்து மத்தியானம் சாப்பிடுவோம். அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாடு அப்படியே ரவுண்ட்ஸில் விட்டு சாப்பிடுவோம். அதில் பாலசுப்ரமணியன்னு ஒரு தம்பி உண்டு, சகோதரன் உண்டு, ஃப்ரெண்டு உண்டு. அவன் ஒரு நாள் கேட்டான், நீங்கெல்லாம் எதுக்கடை கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க? அன்னைக்கு வெள்ளைக்காரன் வந்து மக்காச்சோளமும் பால் பவுடரும், இந்த அம்மா மாதிரி என்னை மாதிரி வயசாக தெரியுது, நீங்களாம் பால் பவுடர்லாம் சாப்பிடல சரியா? பால் பவுடரும் கோதுமையும் கொண்டு கொடுத்தா, இது திங்குதானே நீங்களாம் கிறிஸ்தவங்களா நீங்க அப்படின்னா பாருங்க. நீங்க என்ன சொல்லிங்க? ஆமா ஆமா ஆமா, எங்க தாத்தா எங்க பூட்டன் அப்படிதான் வந்துட்டாரு. உன்னை அவனை பத்தி சொன்னேன், வெள்ளைக்காரன் கொண்டு வந்த பால் பவுடரை நான் குடிக்கல, வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கோதுமையை நான் சாப்பிடல, அது யார் சாப்பிட்டாங்களோ இது குடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா ஒன்று தெரிஞ்சிக்க, பள்ளிக்கூட வாசனையே இல்லாம மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு பனைமரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு என்ன ஒரு கண்ணும் பார்க்கல, அவருடைய கண்ணு என்னை பார்த்து நீ இங்கே இருக்க வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்லி என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சாரு. அதனால தான் இந்த மத்தியான வேளையில் உன் கூட உட்காந்து காலையில் சாப்பிட்றேன். அவருடைய கண்கள் என்னை கண்டது, இல்லைன்னா இங்கே வந்திருக்க மாட்டேன். அவன் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் எனக்கு தெரியும் இவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் உயிரோடு இருக்கிறார், இவர் தம்மைத்தாமே பலியிட்டார். ஆகையால் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எபிரேயர் 7:25, மேலும் வசிங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறபடியால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய சாட்சியை விதமாக எழுதியிருந்தார். ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன்ல நான் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அந்த ஊழியர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவ்வளவு தெளிவாய் கற்றுக் கொடுத்தார். அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது யோசித்தேன், பின்பற்றினா சாகத்தட்டி இவரை தான் பின்பற்றணும்னு நினைச்சேன். நான் மணியை பார்த்தேன், என் ட்ரெயின் வர்ற நேரம் ஆயிட்டு. அவர் ஒப்பு கொடுக்குற அழைப்பு கொடுத்தாரு. நான் முன்ன போனால் ட்ரெயின் போயிடும், நான் முன்ன போய் ப்ரேயருக்கு போனால் ட்ரெயின் போயிடும். அதனால வேகமாக ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சி ஏறிட்டேன். ஆனால் ட்ரெயினில் ஏறின பொழுதும் அந்த வார்த்தை என்ன விடலை, இவரை பின்பற்றாமல் நீ யாரை பின்பற்ற போற? உட்கார்ந்து யோசித்த ட்ரெயின்ல, இவரை பின்பற்றாம யாரை பின்பற்ற போற? எனக்காக எங்க அப்பா அம்மா சாகல, எனக்காக எங்க அப்பா அம்மா ஜீவன் கொடுக்கல, எனக்காக ஒரு ஃப்ரெண்டு ஜீவன் கொடுக்கல. ஆனா எனக்கு வாழ்வு கொடுக்கிறதுக்காக இவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருப்பார் என்றால் வேற என்னத்தை அவர் தராம பெறாரு? அந்த ட்ரெயின்லே முழங்கால் படிட்டேன், அப்படியே ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கு. எனக்கு மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சவால் விடுதுங்க, நம்மளை பார்த்து சவால் விடுதுங்க. தைரியமா பின்பற்றலாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகிய தான் வேத விதமாய் சொல்கிறது. நான் வாலிப நாட்கள் சிறு வயதிலே இயேசு ஏற்றுக்கொண்ட வாலிப நாட்களில் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது இந்த வசனம் ரொம்ப அதிகமாக பேசும். எந்த வசனம்னா, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிறைய பேருக்கு வசனம் தெரியுது. எனக்கு ஒரு பெரிய கேள்வி கேட்கும், இப்போ நான் வாலி வயசு, இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் இருக்க போறேனோ, இப்பவுமே நான் இவ்வளோ போராட்டத்தை சந்திக்க, இவ்வளோ பிரச்சனை சந்திக்க, உலகத்தில் படிக்கிறதே பெரிய பாடம் இருக்கு. வேலை இல்லாத உலகத்தில் எப்படி வேலை பார்க்க போறேன், எப்படி திருமணமாகி குடும்பம் நடத்த போறேன், எப்படி நான் பரிசுத்தமா வாழ போறேன். எங்க பார்த்தாலும் பாவம் நிறைந்த உலகமா இருக்கு. எங்க திரும்பினாலும் அப்படித்தான் இருக்கு. ஒரு காலத்துல அப்படி, இப்ப கைக்குள்ளே அத்தனை இருக்கு, தேடி போவாண்டாம், அத்தனை இந்த கைக்குள்ள இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல எப்படி நான் பரிசுத்தமா வாழ முடியும், முடிவு பரிந்த நிற்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. அன்னைக்கு இந்த வசனம் எனக்கு தெரியாது, இந்த வசனம் எனக்கு தெரியாது. எந்த வசனம்? அந்த வசனம் தெரியும், முடிவு பரிந்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது என்னை குறித்து ஒரு பயம் காட்டும், நீலாம் எப்படி நிற்க முடியும். ஆனா இந்த வசனம் சொல்லுது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறபடியால், வேண்டுதல் செய்யும்படி அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் நம்பிக்கை யார் மேலங்க இருக்கு? என் நம்பிக்கை யார் மேலங்க இருக்கு? அநேக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல் நம்பிக்கை இருக்கு. அந்த பிள்ளைகள் அப்படி கொஞ்சம் கை கழுவும்போது உலகமே முடிஞ்சவர் நினைக்கிறாங்க. அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல் நம்பிக்கை இருக்கு. இந்த ரெண்டு உறவை காட்டிலும் வெளியே உள்ள ஃப்ரெண்டு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. செய்தித்தாள் எடுத்து பாருங்க, செய்தித்தாள் எடுத்து பாருங்க, எத்தனை தற்கொலை சம்பவங்கள் வருது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவளுக்கு பணம் இல்லையா, ஆள் இல்லையா, ஆள் இல்லையா. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்ததுக்காக அவங்க வீட்டில் போய் கேட்க போனேன். அவங்க சரி வைங்கன்றாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. சரி அப்படின்னாங்க. எனக்கு ஆசை, அவங்க அந்த ஊரில் குடியேறினவங்க, சின்ன வயசில் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு அவன்கிட்ட கேட்டேன். ஒன்று அவர் சொன்னார், எனக்கு சின்ன வயசுலேருந்து இயேசு ரொம்ப பிடிக்கும். வாலிப வயசில் எங்கள் சர்ச்சில் இருக்கும்போது இந்த ஊழியக்காரர் இயேசுவை குறித்து அழகாக கற்றுக் கொடுத்தாரு.
அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்புறம் மெட்ராஸுக்கு போனேன். அங்கே ஒரு கடையில் வேலை பார்த்தேன். ஆனாலும் இந்த ஓனர்கிட்ட சொல்லிடுவேன், சண்டே நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னை சர்ச்சுக்கு போட்டுருவார். அப்புறம் திருமணமாச்சு. அடுத்தடுத்து எனக்கு 3 பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. நான் ஒரு பெரிய லேண்ட்லார்ட், வாழைத்தோட்டங்கள் நிறைந்திருக்கிற குடும்பம். ஆனால் வாழைக்காக கடன் வாங்கி, வெளியே கடன் வாங்கி, கடனில் மூழ்கி போற அளவுக்கு வந்துட்டு தினமும் கடன்காரன் வீட்டில் வந்து ஏசுவான். கடன்காரன் வீட்டில் வந்து தினமும் ஏசுவான். என்னால் தாங்க முடியாது. ஆனா எனக்கு இருக்கிற சொத்து அவ்வளோ அதிகம் இருக்கு. இந்த சொத்தை நான் வித்தன்னா என் கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதி இருக்கிற ரூபாய் வச்சு நான் பிசினஸ் பண்ணி பிழைக்க முடியும். ஆனா என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகிறது? இந்த கிராமத்துல என்னுடைய சொத்தெல்லாம் வித்துட்டேன்னா இந்த ஊர் என்ன சொல்லும்? இவன் தெருவுக்கு வந்துட்டான், திராட்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லி என் குடும்ப நிந்தையா பேச ஆரம்பிப்பாங்க. அந்த நிந்தையான வார்த்தை என்னால் தாங்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? என் மனைவிட்ட சொன்னேன், இனிமே இந்த பேச்செல்லாம் கேட்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நம்ம முடிச்சிட்டோம்னா நாளையிலேருந்து கடன்காரந்த வீட்டுக்கு ஏச வர மாட்டான். அவன் ஏசுற வார்த்தையும் நம்ம காதுல விழாது. ஆனா ஒண்ணு, நம்ம போகும்போது நம்ம 3 பிள்ளைகளும் தெருவில் நிற்கக்கூடாது. அதனால அந்த 3 பிள்ளையும் முடிச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு பாயசனும் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். எனக்கு என் மனைவிக்கு தான் தெரியும். பிள்ளைகள் தூங்குது இரவு. இந்த டைமில் பாயசன் அடிச்சுட்டு முடிச்சிருன்னு சொல்லி குளிர்பானத்தில் சேர்ந்து விலையை அடிச்சுன்னு சொல்லி நானும் என் மனைவியும் தீர்மானித்துட்டோம். அப்போ தான் என் மைண்டில் ஒன்று வந்துச்சு, எதுக்கும் குடித்து தற்கொலை பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு செய்வோம் அப்படின்னு 2 பேரும் முழங்கால் போட்டோம். முழங்கால் போட்டு பரலோகத்தை நோக்கி பார்த்தோம். கொஞ்ச நேரம் பரலோகத்தை நோக்கி பார்த்தோன்னா எங்களை அறியாமலே கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வர ஆரம்பிச்சது. பரலோக ஒத்தாசை இறங்க எங்களுடைய தற்கொலை எண்ணம் துப்புற போயிட்டு. அல்லேலூயா. அப்போ ஒன்று ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நாளிலிருந்து கடன்காரன் என் வீட்டுக்கு வரக்கூடாது, என்னை ஏசக்கூடாது. ஆனால் கடனை அடைக்கணும், நிம்மதியப்படுத்தும், தூங்கணும். வித்தின் 1 இயர் எந்த கடன்காரனும் வந்து ஏசலை. மாறாக சொன்னாங்க, உன் நிலைமை எங்களுக்கு தெரியும், நீ சீக்கிரத்தில் தந்துவிடு. வித்தின் 1 இயரில் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். இன்னைக்கு அந்த 3 பெண் பிள்ளைகளும் கல்லூரி படித்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா நாங்கள் ஆலயத்து போயிட்டு வந்து சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் குடும்பமெல்லாம் உட்காந்து தேசத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர் பிஸ்னஸ் மேன், 24 மணி நேரம் ஸ்விங்காக நிற்பார். ஆனால் 24 மணி நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குடும்பமாக உட்காந்து 1 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிப்போம். அதன் பிறகு சாப்பிடுவோம். குடும்பம் தேவ சமாதானத்தினால இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கு அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியால் வேதம் இவ்விதமாய் அவரை குறித்து சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து
பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை குறித்து வேதம் அழகா சொல்கிறது, என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் தூத்துக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன். அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் வந்து தூத்துக்குடியில் இறங்கி அதுலேருந்து இன்னொரு பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகணும், டவுன் பஸ்ஸில். திருநெல்வேலியிலேருந்து என் கூட வேலை பார்க்குற ஒரு சார் கூட இன்னொரு ஃப்ரெண்டு சார், பக்கத்து ஸ்கூல் சார் வருவாங்க. அவங்க 2 பேர் ஃப்ரெண்டு 9 வருவாங்க. இது தூத்துக்குடி டவுன் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் 3 பேரும் ஒரே பஸ்ஸில் ஏறுவோம். எங்கள் ஸ்கூலுக்கு முன்னால் அவங்க ஸ்கூல் இருக்குது, அவர் அதில் இறங்கிடுவார். நாங்கள் 2 பேரும் அந்த ஸ்கூலுக்கு போயிடுவோம், எங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஒரு நாள் அவர் சொன்னார், அவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது, ஆனால் நல்ல ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டும் ஊழியக்காரர். அவங்க 2 நல்ல ஃப்ரெண்டு. அவரை வச்சு எனக்கு இவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் சொன்னார், உங்கள் கடவுளுக்கு நான் படுற கஷ்டம்லாம் நினைச்சாது தெரியாது. அவர் சொல்கிறார், தெரியாது. ஏன்னா உங்கள் கடவுள் வந்து கல்யாணம் முடிக்கல. அவர் சொல்கிறார், கல்யாணம் முடித்தா தான் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள்லாம் தெரியும். ஆனால் நான் வழிபடுறேன்னு அதுக்கு ஆமாம், அதனால் எல்லா கஷ்டமே தெரியும் அப்படின்னாரு. நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டரை குறித்து இவர் எப்படி அறிஞ்சிருக்கிறாரு. அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் கூட அவர்கிட்ட பேச டைம் கிடையாது. என்ன பேசியிருக்கலாம். ஆனால் என் மைண்டில் ஓடிச்சு, நம்ம ஆராதிக்கிற ஆண்டரை குறித்து எப்படி அறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகா சொல்கிறது, அவருக்கு தாகம்னா என்னன்னு தெரியும். ஆகையில் தான் அவர் தாகத்தோடு சமாரியஸ்தரிடத்தில் போய் தாகத்துக்கு எனக்குத்தான் கேட்கிறார். அவருக்கு பசினா என்னதுன்னு தெரியும். அதனால தான் பசியில் அவர் அத்திமரத்தில் போய் ஏதாவது கிடைக்குமான்னு போய் பார்க்கிறார். அவருக்கு மரணத்தினுடைய வேதனை என்னன்னு தெரியும். மரணம் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு கண்ணீர் வடிக்க வைக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். எவ்வளவு இந்த பிரிவினை, உறவு பிரிவினை எவ்வளவு வேதனை உண்டாக்கும் என்று தெரியும். ஆகையால் தான் அவர் லாசருடைய வீட்டில் எல்லாரும் அழும்போது அவரும் கண்ணீர் விடுறார். ஒரு விதவை பெண் தனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையாய் இருந்த வாலிபன் மரித்த பொழுது பாடையிலே சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அந்த விதவையினுடைய கண்ணீரை கண்டு அந்த அளவு கண்ணீர் வடிக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு என்னை பற்றி தெரியாதா? என்னை பற்றி தெரியாதா? என்னுடைய பலவீனங்களை பற்றி தெரியாதா? தெரிந்து அவர் சும்மா இருப்பாரா? செயல்பட முடியாமல் இருப்பாரா? செயல்பட முடியாமல் இருப்பாரா? அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது அங்கே ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வழக்கத்தின் போய் செல்லுகிற ஜனங்களை விட அதிகமான ஜனங்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமான ஜனங்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. நடக்கிற சத்தம் மட்டும் கேட்கு. உடனே விசாரிக்கிற அன்னைக்கு கூட கொஞ்சம் ஆளுக்கு தெருவில் போன மாதிரி இருக்க, சத்தம் கேட்க, என்ன விஷயம் கேட்குறான். உடனே அவங்க சொல்றாங்க, இயேசு இந்த வழியா போறார். அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க, இயேசு போறார். உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா? நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறான். எனக்கு பெரிய யோசனையா இருந்துச்சு, இயேசு போறான் தெரிஞ்சு இவன் நசரேயனாகிய இயேசு தாவீதின் குமாரன் எப்படி தெரிஞ்சிச்சு? அப்ப இவன் எவ்வளவு நாள் இப்படி ஒருத்தர் வருவாரு, என்னைக்காவது வந்துட்டார்னா அவரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தாகத்தோடு காத்திருந்திருப்பான். இப்ப சத்தம் போடுறான். அங்க நடக்கிறவன் சொல்றான், ஏ குருடனே, நீ ஏன் சத்தம் போடுற? நீ ஏன் சத்தம் போடுற? வாயை பத்தி சும்மாரு.
இவ்வளவு கூட்டத்தில் நீ போடுற சத்தம் அவருக்கு கேட்டுருமோ, அவருக்கு கேட்டுருமோ? எல்லாரும் சத்தம் போடுறாங்க. வேதம் சொல்லுது, அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி அதிகமாய் சத்தம் போட்டான். விட்டுறக்கூடாது, இதுதான் தருணம், விட்டுறக்கூடாதுன்னு சத்தம் போட்டான். இந்த சத்தம் இயேசுவை ஒரு ஸ்டெப் நடக்க விடலைங்க. அப்படியே அவர் நிற்கிறார். நின்று அவனை கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்த உடனே அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? இப்ப அவனுக்கு தேவை பார்வை. நான் பார்வை அடைய வேண்டும். அவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடைவாயாக. வேதம் சொல்லுகிறது, அவன் உடனே பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து இந்த நாள் வரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. எத்தனை முறை நம்மை அவரை ஸ்தோத்தரித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை உயர்த்தி மகிழ்ச்சியோடு அவருக்கு பின்னாக செல்கிறோம். ரோமர் 1:21 விதமாய் சொல்கிறது. ரோமர் 1:21 வாசிங்க. ஜோமன விரும்புகிறேன். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம அழிக்கிறதுக்கு வேற ஒண்ணு வேண்டாங்க, நம்முடைய சிந்தனை மட்டும் போதுங்க. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய, அவரை உயர்த்தக்கூடிய காரியங்களில் செயல்படாமல் இருக்கும் பொழுது இருள் தானாகவே பற்றி கொள்ளும். கொஞ்சம் டைவர்ட் ஆன போதுங்க. இன்னைக்கு உங்க மத்தியில் ஆண்டவருடைய கிருபையினால் நிற்கிறேன். ஆனால் 2013 2019 வரை அப்படி டிப்ரெஷனில் இருந்த ஆள். வீட்டுக்கு யார் வந்தாலும் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன், வாயை பொத்திக்கிட்டு தான் இருப்பேன். வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படா காலி பண்ணி போவீங்கன்னு நினைப்பேன், பேச மாட்டேன். ஆனாலும் அறையை பூட்டிட்டு கதவை பூட்டி கையெந்துக்கி ஜோம் பண்ணுவேன். மணிக்கணக்கில் ஜோம் பண்ணுவேன். நம்பிக்கையே வராது. ஏன் எனக்கு தெரியாது. ஆனாலும் கதறுவேன். ஆண்டவரே கைவிட்டுட்டாருங்கிற அளவுக்கு, நம்ம வாழ்வே கிடையாதுங்கிற அளவுக்கு என் இருதயம் என்ன பார்த்து பேசுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் 1/1/2019 சர்ச்சில் இருக்கும் பொழுது அங்கிருந்து வாக்குத்தத்த வசனம் கொடுப்பாங்க. அந்த வசனத்தை எடுத்துட்டு வர்றேன். என்ன வசனம் பார்ப்போம். கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பைபிளை வேகமாக திறப்பின தெரிஞ்ச வசனம் தான். எஸ்ஐயா 60:2. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இது எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா இந்த இயேசு கிறிஸ்து விதைக்கிற உவமை சொல்லுவார, அதே மாதிரி இருதயத்தில் ஒரு விதை விழுந்து, வசனமாகிய விதை விழுந்து, அது முளைச்சி அது 2 இலை விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து அதே ஆலயத்தில் அமைதியாக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர், இன்னும் என்ன நேசிக்கிறீங்களா? நான் நீங்களே கைவிட்டீங்கன்னு நினச்சிட்டேனே. இன்னும் என்னை நேசிக்கிறீங்களா? இன்னும் என்னை நேசிக்கிறீங்களா? அடுத்த நாள் நல்ல தூக்க மாத்திரை போட்டுட்டு காலைல 7:30 மணி வரை தூங்குவேன். அப்போ டக்குன்னு எழும்பி ஸ்கூலை பார்த்து ஓட சின்ன ஜெபம் பண்ணிட்டு, நான் அடுத்த நாள், ஆண்டவர் நீங்கள் என்ன நேசிக்கீங்களா? 5 மணிக்கு எழுப்பி போட்டுருங்க. நேரம் மேலே போனேன், அறையை போட்டினேன். ஒரு 1/2 மணி நேரம் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை, கல்வாரி சிநேகம், இந்த அன்பை தியானிக்க வித்தின் மந்த் இருளின் ஆதிக்கம் விலகியது. தேவ அன்பு உள்ள தெரிச்சு மண்டையில் ஒரு வசனம் இல்லாமல் போயிட்டு, சின்ன பிள்ளை மாதிரி VBSல உட்காந்து கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன். வசனம் நிற்காது.
நான் இழந்து போன அத்தனையும் வித்தின் 3 monthsல அத்தனையும் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இவரே நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரிய, மற்றவங்களால புரிந்து கொள்ள முடியாதுங்க. ஊழியக்காரனால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? அன்னாள் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார், தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் கண்ணி வைக்கிறார். ஒரு முதிர்ந்த ஊழியக்காரன் ஏலி, நீ எம்மட்டும் குடித்து வெறித்துக் கொண்டிருப்பாய், குடியை உன்னை விட்டு விலக்கு. அவள் சொல்லுகிறாள், நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, ஐயா என்ன தப்பா என்னாதங்கய்யா, தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டேன். வேதம் சொல்லுகிறது, அவள் அப்புறம் துக்க முகமாயிருந்ததில்லை. அன்னாளுக்கு ஆண் பிள்ளை பிறந்துட்டோ இல்லையே, ஆனா வெளியே வரும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா வரா. என்ன காரணம்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். அவற்றை நான் சொல்லிட்டேன். என் நிந்தையை மாற்றக்கூடியவர், என் கண்ணீரை மாற்றக்கூடியவர். இவரே நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவரே. ஏனென்றால் அழகா சொல்லுகிறது, ஒரு எறும்பு இன்னொரு எறும்புடைய காரியத்தை புரிஞ்சு கொள்ளும், ஆனா என்னால அந்த எறும்பினுடைய காரியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. அது எப்படி சேக்கு எப்படி தூக்குது புரிந்து கொள்ள முடியாது. நான் அதை புரிஞ்சு கொள்ளணும்னா நான் எறும்பா மாறணும். ஆனால் பிதாவினுடைய மடியில் எவ்வளவு செல்ல பிள்ளையா இருந்தவர் என்ன போல மாறினார. எவ்வளவு ஃப்ரெண்ட், எவ்வளவு அழகா இருக்கிறார். அப்படியே இருந்தவண்ணமாக கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எனக்கு மிக பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு நாளும் திருப்திப்பட்டு விட வேண்டாம். பரிசுத்த பேதுரு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடுற நாள் வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆசை வேணுங்க. பிலிப்பியர் 1:20 பவுல் சொல்றார், என் ஜீவனானால் ஆகிலும் என் சாவினால் ஆகிலும் இந்த சரீரத்தின் மூலம் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் எனக்காக ஜீவன் கொடுத்தவர் ஒருவரே. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அறிந்து அவரை போல ஒரு பிரதான ஆசாரியர் ஒருவரும் இல்லை. என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு இந்த ஜெபத்திற்கு கடந்து வந்தோம் தேவன் அறிவார். ஆனால் இப்பொழுது நம்முடைய இருதயத்தை பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்துவோம். ஸ்தேவான் சொன்னாரே, அவருடைய வலது வாரசத்தில் மனுஷகுமாரன் வீற்றிருக்கதை நான் காண்கிறேன். எனக்காய் பரிந்து பேசுகிறவர் அவருடைய வலது வாரசத்தில் இருக்கிறார். என் ஜெபத்தை தள்ளாதவர், தமது கிருபை என்னை விட்டு விலக்காதவர், நம்மளை அழைத்தவர் தெருவில் விட்டுட்டு போறதுக்கு இல்லை, முடிவு பரிந்து நம்மளை நிலைநிறுத்துவதற்கு. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய பாதத்தில் அல்ல, இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும்படி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். என் ஆண்டவர் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரை காண்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இதயத்தின் ஏக்கல்களையும் வாஞ்சைகளையும் அறிந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை போல விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை. உமது அன்பை போல உலகத்தில் வேற எங்கும் அன்பு இல்லை. தகப்பனே, இப்படிப்பட்ட நல்ல பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறபடியால் எங்களுடைய கண்கள் உலகத்தின் வழியிலே அலசடிப்படாதபடி, எங்களுடைய கண்கள் உலகத்தை பார்த்து அலசடிப்பட்டு ஏமாந்து இளைத்து போய்விடாதபடி, எங்கள் ஓட்டத்தை துவக்கினவர் முடிவு பண்ணி நடத்த வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஓட்டத்திலே உம்மையே பார்த்து ஓட ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.